காலை மணி 8. நீலா வேலைக்கு அவசரமாக கிளம்பிக் கொண்டிருக்கிறாள். நீலா ஒரு நடுத்தர வயது பெண். நைட்டி தயாரிக்கும் ஒரு கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறாள். அவளுக்கு 2 பெண் பிள்ளைகள். மீனா எந்திரிச்சு கிளம்பிட்டாளா? எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. ஸ்கூல் கிளம்பமா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ இன்னும் படுக்கைய விட்டு எந்திரிக்கல. உன் செல்ல புள்ள வழக்கம் போல ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடித்துக் கொண்டிருக்கா. போய் அவளை கொஞ்சி கெஞ்சி ஸ்கூலுக்கு அனுப்பி வை. இவளோட தினமும் இதே ரோதனையா போச்சு. இன்னைக்கு என்கிட்ட நல்லா சாத்து வாங்கிட்டு தான் கிளம்புவா. இத பாரு மீனா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஒரு நாள் நீ ஸ்கூலுக்கு போனா போதும். இன்னும் 2 நாள் உனக்கு லீவு கிடைக்கும். வேணும்னா நீ திங்கட்கிழமையும் சேர்த்து லீவு போட்டுக்கோ. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துரு. எப்போதும் இப்படித்தான் இது போன்ற ஏதாவது சமாதானங்களை சொல்லி அவளை பள்ளிக்கு அனுப்பிவிடுவாள். ஆனால் இன்று அவள் பேசும் சமாதானங்கள் ஏதும் எடுபடவில்லை. மீனா மிகவும் பிடிவாதமாக இருந்தாள். என்னால பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் போக முடியாது. எனக்கு படிக்கவே பிடிக்கல. டீச்சர் திட்டுறாங்க. எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது. அதனால நான் இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். என்ன நீ கட்டாயப்படுத்தி போக சொல்லாத. அதெல்லாம் இல்ல மீனா. நீ படிச்சு பெரிய ஆளாகி டாக்டராவோ இல்ல ஒரு வக்கீலாகவோ ஆக வேண்டாமா? அப்படி ஆனால்தானே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏன் நீ என்ன படிச்சா இருக்க? நீ டாக்டர் வக்கீல் வேலையா பாக்குற? அதனால்தான் என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படாம படிச்சு நல்ல பெரிய வேலைக்கு போகணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றேன். ஏன் இப்ப நீ சந்தோஷமா இல்லையா? காஸ்ட்லியான செல்போன் வச்சிருக்க. வீட்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், எல்லார் வீட்லயும் இருக்கிற எல்லா வசதியான பொருள் நம்ம வீட்லயும் இருக்கு. அப்புறம் என்ன? ஏதோ படிக்காதனால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சொல்ற. நல்லா எழுத படிக்க தெரிஞ்சா போதும். படிப்பு ஒண்ணும் வாழ்க்கையில முக்கியம் இல்ல. படிக்காம எத்தனையோ பேரு பெரிய ஆளா இருக்காங்க. அந்த மாதிரி நானும் ஆயிடுவேன். அதனால இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். மீனா, நீ என்ன பேசுற? புரியாம எதையாவது பேசாத. எல்லார் வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் எப்படி வாங்கியிருக்கு தெரியுமா? எல்லாம் EMI போட்டு வாங்கி வச்சிருக்கேன். நினைச்ச உடனே புதுசு எல்லாம் நம்மளால வாங்க முடியாது. நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு பெரிய ஆளா மட்டும்தான் நம்மளால நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். தேவையில்லாம ஏதும் பேசாம ஒழுங்கு மரியாதையா ஸ்கூலுக்கு கிளம்பிடு. இல்ல நான் அடி பிச்சை எடுத்துடுவேன். நீ என்ன அடிச்சாலும் சரி, இல்ல கொன்னே போட்டாலும் சரி, நான் இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். அப்படி கட்டாயப்படுத்தி நீ என்னை ஸ்கூலுக்கு போக சொன்னா நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். சொல்லிவிட்டு மீனா போர்வையை பொத்தி படுத்துக் கொண்டாள். மீலாவிற்கு இப்போது என்ன செய்வது என்று புரியவில்லை. காலை மணி 8 என்பது அவள் வாழ்நாளில் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் மணித்துளிகள். அவளுக்கும் வேலைக்கு செல்ல நேரமாகிவிட்டது. இந்த நேரத்தில் அவளோடு நின்று பேசுவதற்கு நேரமில்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் மீனா பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருக்க சம்மதித்து வேலைக்கு கிளம்பி விட்டாள். பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் வேளையில் மீனாவின் செயல்களை நினைத்து வருத்தமடைந்தாள். அடுத்த நாள் சனிக்கிழமை. மீனா வேலைக்கு செல்லவில்லை. விடுமுறை எடுத்துக்கொண்டாள். பிள்ளைகள் இருவருக்கும் பள்ளி விடுமுறை. ரீனா, மீனா 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. நாம இன்னைக்கு சித்தி வீட்டுக்கு போறோம். அங்க போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வர போறோம். அப்படியா? என்னம்மா திடீர்னு சித்தி வீட்டுக்கு போகலாம்னு சொல்ற? சும்மாதான் ரீனா. சித்திய போய் பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல, அதான் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். சரி, 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. ஊருக்கு போகிறோம் என்ற உற்சாகத்தில் பிள்ளைகள் இருவரும் வேகமாக தயாரானார்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம், நன்றி. 3 பேரும் மாலாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அதே வேளையில் மாலாவும் அவளது கணவரும் வெளியில் செல்வதற்காக வீட்டை பூட்டிவிட்டு வெளியே வந்தார்கள். என்னக்கா திடீர்னு நேரம்? சும்மா உன்னை பார்க்கலான்னு தான் வந்தோம். என்ன நீ ஒரு போன் பண்ணிட்டு வர மாட்டியா? நாங்க 2 பேரும் வெளியில் கிளம்பிட்டோம். சினிமாவுக்கு போகிறோம். அப்படியா? போன்ல காசு இல்ல, அதனாலதான் போன் பண்ண முடியாம போச்சு. இன்னைக்கு உனக்கு லீவு தானே அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லாம வந்துட்டேன். என்னக்கா நீ? நான் என்ன உன்னை மாதிரி சும்மா கூலி வேலையா பாக்குறோம்? நாங்க 2 பேருமே அரசாங்க அதிகாரியா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்னு உனக்கே நல்லா தெரியும். நான் எவ்வளவு பிஸியா இருப்பேன். இதுல நீ வேற சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற. இந்த சாவி. வீட்டை திறந்துருங்க. ஹால்ல மட்டும் இருங்க. வேற ரூமுக்கு போய் எதுவும் பண்ணாதீங்க, சரியா? நாங்க மதியம் வந்துடுவோம். மாலாவும் அவரது கணவரும் சென்றுவிட நீலாவிற்கும் அவளது பிள்ளைகளுக்கும் மூஞ்சியில் அடித்தாற் போல் இருந்தது.
வீட்டை திறந்து சற்று நேரம் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் ஹாலில் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள். என்னம்மா சித்தி இப்படி பேசிட்டு போறாங்க? நீ ஃபோன் பண்ணி நாம வரோம்னு சொல்லிருக்கலாம்ல. அம்மா நாம வந்து சந்தோஷம் கூட இல்லாம அவங்க சினிமாக்கு போறதுதான் முக்கியம்னு பேசுறாங்க அம்மா. பேசாம நாம இங்கே வராமல் வேற எங்கேயாவது போயிருக்கலாம். அவளுக்கு நம்மள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம சொல்லாம கொள்ளாம வந்துட்டோமா, அதனால்தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம சொல்லிட்டு போறா. நீங்க வேணா பாருங்களேன், வந்து நம்ம கிட்ட நல்லா சந்தோஷமா பேசுவா. மதியம் வருவதாக சொன்ன மாலை 5 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தாள். அதுவரை நீலாவும் அவளது பிள்ளைகள் இருவரும் சாப்பிடாமல் கூட காத்திருந்தார்கள். ஹாலை விட்டு எந்த ரூமுக்கும் செல்லக்கூடாது என்று மாலா சொல்லிவிட்டு சென்று இருந்ததால் பிள்ளைகள் ரொம்ப நேரமாக ஹாலில் உட்கார்ந்து இருந்து கடுப்பாகி போனார்கள். என்னக்கா, என்ன விசேஷமா? என்னைய பார்க்க வந்திருக்க? செலவுக்கு பணம் ஏதும் தேவையா? அதெல்லாம் பணமெல்லாம் தேவையில்லை மாலா. சும்மாதான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன அதிசயமா இருக்கு, சொந்தம்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாரும் பணம் கேட்டுதான் வர்றாங்க. சரி, இன்னைக்கு கிளம்புறியா இல்ல தங்கிட்டு போறியா? இல்ல மாலா, இன்னைக்கு நைட் இங்க தங்குற மாதிரி தான் வந்து இருக்கோம். சரிக்கா, அப்படின்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்னைக்கு நைட் பேசிப்போம். அப்படியே கிச்சன்ல போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வந்துரு. வீட்டிற்கு வந்த மாலா ஏதோ பெயருக்கு 2 வார்த்தைகள் நீலாவிடம் பேசிவிட்டு தனது அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டார். இதை பார்த்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் இருவரும் எரிச்சல் ஆனார்கள். நீலாவிற்கே சற்று கோபம் வந்தது. வீட்டிற்கு வந்தவர்கள் சாப்பிட்டார்களா என்று கூட கேட்காமல் மிகவும் உதாசீனப்படுத்துவதாக உணர்ந்தார்கள். அதன் பின்னர் அவ்வப்போது அவளது ஹாலை விட்டு வெளியே வந்த மாலா வரும்போது எல்லாம் ஒவ்வொரு வேளை சொன்னாலே தவிர வேறு எதுவும் நலம் விசாரித்து கூட பேசவில்லை. அக்கா, வாஷிங் மிஷின்ல கொஞ்சம் துணி இருக்கு, அதை கொஞ்சம் போட்டுடு. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்படியே இந்த சிங்கிள்ல கிடக்கிற பாத்திரத்தையும் கழுவி கவுத்துரு. அடுத்த நாளும் மாலா நேற்று போலவே நடந்து கொண்டாள். அன்றைக்கு முழுவதும் நீலாவே சமையல் செய்தாள். மாலாவின் கணவர் சிக்கன் மட்டன் வாங்கி கொடுத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். மாலாவும் அவளது அறையை விட்டு வெளியே கூட வரவில்லை. நீலாதான் சமையல் வேலை, வீட்டு வேலை அனைத்தையும் பார்த்தாள். மதியம் சாப்பிட மட்டும் ஹாலை விட்டு வெளியே வந்த மாலா ஒப்புக்கு பிள்ளைகளோடு பேசினாள். என்ன ரீனா மீனா, நல்லா படிக்கிறீங்களா இல்ல உங்க அம்மா மாதிரி மக்கு ஆட்டம் தெரியுறீங்களா? உங்க 2 பேரையும் பார்த்தாலே தெரியுது, நீங்க என்னத்த படிச்சு உருப்பட போறீங்க. மாலா பேசுவதை கேட்டு ரீனாவும் மீனாவும் எரிச்சலாக இருந்தார்கள். மாலா அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டதும் நீலாவிடம் கோபப்பட்டார்கள். சித்திக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி பேசுறாங்க? இனிமேல் நாங்க இங்க வர மாட்டோம். ஆமாம், கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போவோம். நீ அவங்களுக்கு மூத்தவதானே. நேத்து வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றது, எங்கப்பா 2 பேரையும் படிக்க வச்சாங்க. நான் படிக்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தேன். உங்க பாவ புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்க பாவும் படிக்கல, குடிகாரர் வேற. உங்க 2 பேரை கொடுத்துட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நான் கிடந்து கஷ்டப்படுறேன். என் தங்கச்சி பண்றதெல்லாம் ஒரு அசிங்கமே இல்ல. ரோட்ல வேலை செய்யற இடத்துல சொந்தக்காரங்க மத்தியில இதை விட எவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க பெரிய ஆளா வரும் போது புரியும். என்னம்மா சொல்ற? ஏன் அப்படி பண்றாங்க? ஏன் அப்படி பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா நானும் படிச்ச ஒரு நல்ல வேலையில இருந்த இது மாதிரி அவமானம் எல்லாம் பட வேண்டியது இருந்திருக்காதுன்னு தோணுது. மாலை மூவரும் மாலாவிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார்கள். திங்கட்கிழமை காலை 8 மணி. நீலாவின் பரபரப்பான அதே நிமிடங்கள். ஆனால் இன்று ஆச்சரியமாக மீனா முதல் ஆளாக பள்ளிக்கு கிளம்பி பேக்கை மாட்டிக்கொண்டு தயாராக இருந்தாள். நீலாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன மீனா, இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு முதல் ஆள கிளம்பி இருக்க. இனிமே நான் ஸ்கூலுக்கு கரெக்டா போயிடுவேன். நல்லா படிச்சு சித்தியை விட பெரிய ஆளாகி காட்டுவேன். அதுதான் இப்போதைக்கு என்னோட லட்சியம். அப்படியா? நீ சொல்றது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் பார்ப்போம். பாரு, நீ பார்க்கத்தானே போற. போய் சீக்கிரம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா. மதிய வேளை நீலா நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது அலைபேசியில் மாலா அழைத்தாள். என்னக்கா, என்ன பண்ற? மீனா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? போயிட்டா மாலா. என்னதான் இருந்தாலும் நீ படிச்சவன்னு காட்டிட்ட பாத்தியா? இன்னைக்கு மீனா எந்த மறுப்பும் சொல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டா. அதுக்கு காரணம் நீதானே. நான் எத்தனை முறை அடித்து கூட சொல்லியிருக்கேன் பிடிவாதமா இருப்பா. ஆனா இன்னைக்கு முதல் ஆளா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. எல்லாம் நீ சொன்ன ஐடியாவாலதான் நடந்திருக்கு. நான் என்ன பண்ணினேன்? இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நல்லது கூட கெட்ட விதமாக சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. ஆனா நல்ல பிள்ளைங்கள் அக்கா, நம்ம பசங்க நிச்சயம் நல்லா வருவாங்க. ஆனா உன்னை தப்பா நினைக்கிறாங்களே மாலா.
விடு அக்கா, நமக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். நீதான் அப்பா வீட்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்து என்னையும் படிக்க வச்ச. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடியாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் சரியா அமையல. உன் பிள்ளைங்க மூலமாக உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும், அது போதும் எனக்கு. இதெல்லாம் பெருமையா கடமை. சொல்லிவிட்டு போனை வைத்தாள் மாலா. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதுக்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.